ஸ்ரீதரன் என்ற இந்த ஒரு நபருக்கு நடந்த சம்பவத்தை கேட்டீங்கன்னா நீங்க நைட் டைம்ல இறக்கப்பட்டு யாருக்கும் பைக்ல லிஃப்ட் கொடுக்க மாட்டீங்க. பொதுவா இவரு நன்னிலம் என்ற ஊரை சேர்ந்தவர், நம்ம ஃபாலோவரும் கூட. ஒரு நாள் ஸ்ரீதர் திருவாரூர் என்ற ஒரு ஊர்ல கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்காரு. அது ஃப்ரீ காஸ்ட்ங்கிறதுனால எப்பவுமே நைட்டு 12 சம்திங் அந்த மாதிரி தான் முடியும். இவரோட கிளாஸ முடிஞ்சு 1 மணி 1:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும்போது திருவாரூர்ல இருந்து சொரக்கப்பள்ளி என்ற ஒரு ஊருக்கு போற அந்த வழியில ஒரு நபர் தனியா வேட்டி சட்டை போட்டுன்னு சேரும் சகதியாவும் நின்னுட்டு இருந்தாரு. சரின்னு இந்த ஸ்ரீதரும் இறக்கப்பட்டுட்டு அவருக்கு லிஃப்ட் கொடுக்கலான்னு இந்த ஸ்ரீதரன் அந்த நபரை வண்டியில ஏத்திக்கிறாரு. இந்த ஸ்ரீதர் அந்த நபரை வண்டியில ஏத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றாரு. இவரோட பைக் நார்மலா போகிற வேகத்தை விட ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு போற மாதிரி அவ்வளவு மெதுவா அந்த வண்டி போயிட்டு இருந்திருக்கு. சரின்னு இந்த ஸ்ரீதரும் கொஞ்ச தூரம் போகும்போது திடீர்னு பல நாய்கள் இவரோட வண்டியை துரத்திட்டு வருது. அந்த சமயத்துல பின்னாடி உக்காஞ்சிட்டு இருந்த அந்த நபரோட காலையும் ஒரு நாய் பிடிக்குது. அந்த நபர் வண்டியை ஆட்டிட்டு வண்டியில இருந்து கீழையும் விழுந்துடுறாரு. பின்னாடி உக்காஞ்சிட்டு இருந்த அந்த நபர் கீழே விழுந்த உடனே அங்க உள்ள நாய்கள் எல்லாம் அந்த நபரை சுத்தி வளைச்சிடுது. இந்த ஸ்ரீதரும் நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பயந்து அந்த இடத்தை விட்டு போயிட்டு என்ன இருந்தாலும் மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த நாள் நைட்டு இந்த நபருக்கு தூக்கமே வரல. சரின்னு அதே மாதிரி மறுநாள் அதே ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்ல. சரின்னு இவரும் சந்தோஷமா ஒரு நாள் லீவ் போட்டு அதுக்கு அடுத்த நாள் வழக்கம் போல இவரும் கிளாஸுக்கு போறாரு. அதே மாதிரி இவரும் கிளாஸ் முடிஞ்சு நைட்டு வரும்போது அதே இடத்துல அதே நபர் நின்னுட்டு இருந்தாரு. இவரும் அந்த நபர்கிட்ட சில பேச்சு வார்த்தைகளும் கொடுக்கிறாரு. அவரு புரியாத மாதிரி சில விஷயங்களையும் சொல்லி இருக்காரு. இவரும் சரின்னு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. மறுநாள் இதே மாதிரி இவரும் கிளாஸ் முடிஞ்சு வந்திருக்காரு. அதே இடத்துல அதே நபர் நின்னுட்டு இருந்தாத இவரு பாக்குறாரு. அன்னைக்கு நல்லா மழை பெஞ்சின்னு இருக்கு. அந்த சமயத்துல இந்த ஸ்ரீதரன் அதே நபரை பாக்குறாரு. அது பார்த்த இவருக்கு ஈரக்கொலைய நடுநடுங்கி போயிடுச்சு. ஏன்னா அப்போதான் இவருக்கு தெரிய வருது அந்த நபருக்கு கால்கள் இல்லைன்னு. அந்த நபர் வேட்டி சட்டையோட இருந்ததுனாலதான் இந்த ஸ்ரீதரன் அதை கவனிக்கல. இவருக்கும் பயத்திலேயே 2 நாளா காய்ச்சல் அதிகமாக இருக்கு. இவர் கோயிலுக்கு போய் காமிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகி வந்துச்சு. இதை பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க லைஃப்ல நடந்த டார்க்கஸ்ட் விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா என்னோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.